ஹாய் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி பேச போகிற டாபிக் வந்து செம்ம சான்ஸே இல்லாத டாபிக் இல்லை. நம்ம எல்லாரும் சொல்லுவோம்ல, அவர் ரொம்ப அதிர்ஷ்டக்காரிடா, ரொம்ப யோகக்காரர், அவர் ரொம்ப ராசியானவர், ரொம்ப யோகம், ரொம்ப அதிர்ஷ்டம் அவங்களுக்கு, அப்படி இப்படின்னு அதிர்ஷ்டத்தையும் ராசியும் யோகமும் எப்படி சௌபாக்கியமாக வாழ்கிறாங்க அப்படின்லாம் சொல்லுவோம்ல. அது மாதிரி நம்மளுக்கும் வேணும்னு ஆசை இல்லை ஒவ்வொருத்தவங்களுக்கும். அதனால் வந்து யாரை கும்பிடணுன்னா அதிர்ஷ்ட தேவி. இது வந்து சைனாவில், சிங்கப்பூரில், மலேசியாவிலலாம் லக்கிமா அப்படிம்பாங்க. நார்த் இந்தியன்ஸ்லாம் லக்கிமாம்பாங்க. அவங்க வந்து அதிர்ஷ்ட தேவி. அவங்களுக்கு என்னங்க இது அப்படின்னீங்கன்னா, அவங்கள எப்போ ஆரம்பிக்கிறோம் அந்த பூஜைன்னா, எப்போ பண்ணலாம், ஆரம்பிக்கிறது மட்டும் இல்லை, எப்போல்லாம் செய்யலாம், எப்போ செஞ்சிங்கன்னா அந்த பூஜையை செஞ்சிங்கன்னா சித்திக்கும் அப்படின்னீங்கன்னா, ஆடிப்பூரம் இல்லை பூர நட்சத்திரத்தில் மாதம் வர பூரத்தில் வெள்ளிக்கிழமையில் பௌர்ணமி அன்னைக்கு எப்போ வேணாலும் நீங்கள் ஆரம்பிக்கலாம். தொடர்ந்து அந்த மாதிரி நீங்கள் எதில் ஆரம்பிக்கிறீங்களோ அந்த டைம்லேயே எடுத்துக்கோங்க. பௌர்ணமியில் பண்ணுறீங்கன்னா பௌர்ணமிக்கே வச்சுக்கோங்க. அந்த மாதிரி ஃபாலோ பண்ணுங்கள். இது எப்படிங்க பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதிர்ஷ்ட தேவியோட ஃபோட்டோ எடுத்துக்கோங்க, வாங்கிக்கோங்க. நல்லா அழகாக வந்து அப்படி வாங்க முடியாதவங்க, எனக்கு நிறைய ஃபோட்டோஸ்லாம் வச்சுக்க பிடிக்காது அப்படின்னு சொல்கிறவங்கலாம் இருக்காங்க. இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாத பாருங்கள். சூப்பர்பான இது கண்டென்ட் 2 இருக்குது, 2 டாப்பிக்காக பிரிக்கலாம். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதிர்ஷ்ட தேவியோட ஃபோட்டோ வேணாங்க, எனக்கு நிறைய ஃபோட்டோஸ்லாம் என்னால் வச்சுக்க முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்க, லக்ஷ்மி அம்மனோட ஃபோட்டோ எடுத்துக்கோங்க, நடுநாயகமாக வச்சுக்கோங்க. நல்ல பூஜை ரூமை வந்து நல்லா பெருக்கி மொழிவிடுங்க, அழகான கோலம் போட்டுக்கோங்க, மணப்பலகை ஒன்று எடுத்துக்கோங்க. அது மேலே இந்த லக்ஷ்மி அம்மாவை ஃபோட்டோவோ இல்லை ஷெல்ஃப் இருந்தாலும் அதில் வச்சுக்கோங்க, அதிர்ஷ்ட தேவியோட ஃபோட்டோவோ வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டு அவங்களுக்கு நிவேதியத்துக்கான ஸ்வீட்ஸ், இனிப்புகள்லாம் ரொம்ப பிடிக்கும். பூ, பழம், அவங்களுக்கு ஏற்ற மாலை, காமாட்சி அம்மன் விளக்கு எடுத்துக்கோங்க. நல்ல தீபம் போடுங்க, வாசனையான தூபங்கள்லாம் ஏற்றுங்க. அப்புறம் அதிர்ஷ்ட தேவியை கும்பிடாங்க. அதிர்ஷ்ட தேவியை 2 விதமாக கும்பிடலாங்க. ஒன்று மானசீகமாக கும்பிடணும், அது ஒரு விதம். இன்னொன்று வந்து அவங்களுக்கு 26 நாமாக்கள் இருக்குது. அதில் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன், பார்த்துக்கோங்க. எந்த விதத்துலையும் நீங்கள் கும்பிடலாம். நான் எடுக்கிறது ஃபஸ்ட்டு விதம் தான், மானசீகமாக கும்பிட்ற விதம் தான் எனக்கு பிடிக்கும். அது எப்படி அப்படின்னீங்கன்னா, அது சான்ஸ்கிரிட்டில் கொடுத்துருக்காங்க ஒரு 5-6 லைன். அது வேணாம் உங்களுக்கு, அது தமிழில் டிரான்ஸ்லேட் பண்ணி அவ்வளோ அழகாக இருக்குது அந்த எக்ஸ்ப்ளனேஷன். அதை உங்களுக்கு நான் சொல்கிறேன். அது ஈஸி உங்களுக்கு. எப்பயுமே மனசில் கூட நினைக்கலாம், ட்ராவலிங் அப்போ கூட நினைக்கலாம், மானசீகமாக நம்ம கும்பிடலாம். நீ வீட்டில் இல்லையா, ட்ராவலிங்கில் கூட நினைக்கலாம், எங்கே இருந்தாலும் நம்ம நினச்சிக்கலாம், பண்ணிக்கலாம். மானசீக வழிபாடும் பண்ணலாம். வீட்டில் இருந்தால் வீட்டில் பூஜையாக பண்ணலாம். எப்படிங்க அப்படின்னீங்கன்னா, அதிர்ஷ்ட தேவி வந்து மாணிக்கம் கிரீடம் வைத்திருப்பவள், தலையில் மாணிக்க கிரீடம் வைத்திருப்பவள். அப்புறம் வலது கையில் செந்தாமரையும் இடது கையில் பொற்குழி ஏந்தியவாறு இருப்பாங்க. ஒரு சின்ன ஒரு உருவம் மாதிரி இருக்கும், ஒரு பாட் மாதிரி, அதில் பொற்குழி, அதில் பொண்ணாக வச்சுட்ருப்பாங்க வலது கையில். அவங்க எங்கே இருப்பாங்க அப்படின்னா, செந்தாமரை மலரில் அமர்ந்திருப்பவள். செந்தாமரை மலரில் அமர்ந்திருப்பவள் எந்த இடத்துல இருக்கிறாங்கன்னா, தாமரை தடாகத்தில் வீட்டு இருப்பவள். ஃபுல்லாக தாமரை குளம், அங்கே வந்து நடுவில் செந்தாமரை மலரில் வீட்டு இருப்பவள். அவங்க என்ன பண்ணுறாங்க, அதிர்ஷ்ட தேவி யாரெல்லாம் கும்பிட்றாங்களோ மானசீகமாக, அவங்க ரெடியாக இருக்காங்க. மனமுவந்து நெற்கதிர்களும் வைத்திருக்கிறாள். அவங்க வந்து பக்தர்களுக்கு கொடுப்பதற்காக மனமுவந்து நெற்கதிர்களும் வைத்திருக்கிறாள் அப்படின்னு. அவங்கள பார்க்குறதுக்காக எந்த வடிவத்தில் குபேரர் வர்றாருன்னா, வலம்புரி சங்கா இருக்கிறாரு. அதிர்ஷ்ட தேவிக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு வலம்புரி சங்கு, அவர் தான் குபேரர். அப்புறம் இன்னொரு இடத்துல லக்ஷ்மி எப்படி இருக்கிறாங்கன்னா, சிந்தாமணி கல் கொட்டி கிடக்கும்.
அதில் அவங்க இருக்காங்க லக்ஷ்மி. சிந்தாமணி கல் இல்லாட்டி சாலக்கிராம கல் அதெல்லாம் கொட்டி இறஞ்சி கிடைக்கும். நிறைய அப்படியே நெற்கதிர்களும் நவதானியமும் நவரத்தனமும் அவங்க எதிர்க்க அதிர்ஷ்டதேவி எதிர்க்க கொட்டி சுற்றி கொட்டி கிடக்கும். அது மாதிரி இருக்கிறவங்க தான் அதிர்ஷ்டதேவி. இப்படி குபேரரும் லக்ஷ்மியும் இருக்கிறவங்க 2 பேருமே இருக்கிறாங்க. அப்போ அதிர்ஷ்டதேவி, குபேரர், லக்ஷ்மி 3 பேரையும் ஒன்றா கும்பிட்ட பலன் உங்களுக்கு இருக்கும். அப்படின்னு நினச்சிக்கிட்டு அந்த அம்மா அழகான அம்மாவை நீங்கள் மனசால அதிர்ஷ்டதேவி அம்மா, ஓம் அதிர்ஷ்டதேவி நமக, ஓம் அதிர்ஷ்டதேவியே நமக, ஓம் குபேராய நமக, ஓம் குபேராய நமக, ஓம் மகாலட்சுமியே நமக அப்படின்னு 3 வாட்டி சொல்லிக்கிட்டீங்கனாலே போதும். இது மானசீக வழிபாடு. அப்படியே நேராக பூஜையும் பண்ணிக்கலாம். அப்புறம் தூபம் தீபம்லாம் ஏற்றி கற்பூரம் ஆரத்தி காமிச்சு நிவேதியம், இனிப்பு பழங்கள், இனிப்பு தான் ரொம்ப பிடிக்கும் அந்த அம்மாவுக்கு. பால்கோவா அது மாதிரி எல்லா இனிப்புகள், ஜிலேபி எல்லாமே பிடிக்கும் அந்த அம்மாவுக்கு. இனிப்பு சம்மந்தமாக எதுவும் பிடிக்கும். நம்மளால் எந்த ஸ்வீட்ஸும் வாங்க முடியலன்னா கவலைப்படாதீங்க, நம்ம வீட்டில் இருக்கிற வெல்லம் வைங்க, அவங்களுக்கு அவ்வளோ பிடிக்கும். டைமண்ட் கல்கண்டு இருந்தால் அதை வைங்க, அது அவங்களுக்கு பிடிக்கும். இல்லாட்டி ஒரு பால் காய்ச்சி அதில் கல்கண்டு போட்டு பனவெல்லம் எது வேணாலும் வைங்க, அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அவங்களுக்கு நெய் கலந்த ஸ்வீட்ஸ் ரொம்ப பிடிக்கும். பார்த்துக்கோங்க, ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் இல்லை மாதத்தில் ஒரு வெள்ளிக்கிழமையும், மாதத்தில் வர பூர நட்சத்திரத்துலையும் இல்லை பௌர்ணமிலையும் நீங்கள் வேண்டிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அற்புத கோலமெல்லாம் போட்டு நல்ல அழகாக நல்ல மானசீகமாக கும்பிட்டுட்டு வந்தீங்கன்னா மாலை நேரத்துலையோ இல்லை விடியல்லையோ நீங்கள் செஞ்சீங்கன்னா அவ்வளோ ஒரு விசேஷங்க. நல்லதுங்க. டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அவங்களோட 26 நாமாக்கள் இருக்குது, அது டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன். ஓம் ஸ்ரீ தாராயே நமக லாஸ்ட்டில் ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கிறது. அப்புறம் ஓம் அதிர்ஷ்ட தேவியே நமக லாஸ்ட்டில் முடிகிறது. அது நடுவில் 26 நாமாக்களை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன், பார்த்துக்கோங்க. சப்போர்ட் பண்ணுங்கள். ஸ்டே பிளெஸ்ட். உங்களுக்கு நல்ல நல்ல அற்புதமான சீக்கிரமாக பண வரவுக்கும் ஆரோக்கியத்துக்கும் எல்லாத்துக்கும் நம்மளோட சேனலில் கண்டினியூஸாக பாருங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக்ஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ. பாய்.